ஹாய் காய்ஸ். என்ன இங்கே பழம்லாம் இருக்கு? ஓ ஆமால, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் அம்மா காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது, தண்ணிக்குள்ளே போகுதா அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால இன்னைக்கு நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட், இந்த பழங்கள்லாம் எது தண்ணிக்குள்ளே போகுது, எது தண்ணிக்கு மேலே மிதக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது என்வியோடைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எபிசோட் 4. இன்னைக்கு நம்ம டெஸ்டிங்க்கு எடுத்திருக்கிற ஃப்ரூட் ஆப்பிள், ஆரஞ்சு, பொமிகிரானட், கொய்யாக்கா, சாத்துக்குடி, வாழைப்பழம்லாம் ஃப்ரூட்டு தான். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய பாத்திரத்துக்கான பவுல், அப்புறம் ஃப்ரூட்ஸ். முக்கியமான விஷயம், இதை பண்ணும்போது உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது, இல்லாத போது தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் திட்டு வாங்க முடியாது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிற முதல் ஃப்ரூட் பெருசாக இருக்கிற இந்த கொய்யாக்கா டெஸ்டிங் ஆரம்பிச்சிடலாமா? இது மிதக்குமா இல்லையா? தண்ணிக்குள்ள போகுது, மிதக்குது, ரெண்டுமே பண்ணுது. மேலாப்புல இங்க தெரியுது, இங்க மேலாப்புல தெரியுது, உள்ளேயும் முழுசா போயிருக்கு. கொய்யா பழம் மிதக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரூட் எடுக்கலாம். வாழைப்பழத்தை போடுறோம். வாழைப்பழமும் மிதக்குது. மாதுளை, மாதுளையும் கூட மிதக்குது. ஆரஞ்சு, ஆரஞ்சுமே மிதக்குது. இப்போ பார்க்க போறது ஆப்பிள். ஆப்பிளும் மிதக்குது. ஸோ நெக்ஸ்ட் பெருசா இருக்கிற சாத்துக்குடி. இது நல்லாவே மிதக்குது. ஒவ்வொரு பழமும் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது மட்டும் இல்லாம போட்டி போட்டு மிதக்கவும் செய்யுதுங்க. என்வி, இங்க இருந்த பழமெல்லாம் எங்கடா? ஐயோ, அம்மா வந்துட்டாக்கே. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.